ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோபி கிட்ஸ் திருப்பூர். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு முக்கியமான அப்டேஷன் நோட்டீஸ் போர்டில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை பற்றிய டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். எஸ்பிஓவில் இனிமேல் நீங்கள் ஒர்க் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்க வேண்டிய முக்கியமான கட்டாயத்துக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். ஸோ அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியும். உங்களுக்கு டீப்பாக இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நோட்டீஸ் போர்டை நீங்கள் வாட்ச் பண்ணியே ஆகணும். ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம கூப்பன் இன்கம் அப்படின்னா என்னென்னு பார்த்துடலாம். இந்த கூப்பன் இன்கம்காக தான் 20,000 பக்கம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சங்கர் சொல்லியிருந்தார் இல்லைங்களா? ஸோ அந்த பிளான் நிறைய பேர்த்துக்கு விருப்பம் இல்லாதனால ஸோ மாற்றிருக்கிறாங்க. அது எப்படி மாற்றிருக்கிறாங்க அப்படின்னா, நம்ம 20,000 ஒரே அடியாக நம்ம கட்ட தேவையில்லை, அதே மாதிரி எல்லாரும் கட்ட தேவையில்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ விருப்பம் இருக்கிறவங்க நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கூப்பன் இன்கம் வாங்கிட்டு நம்ம ஒர்க் பண்ணலாம். விருப்பம் இல்லாதவங்க கூப்பன் இன்கம் பிளானுக்குள்ளே வராமல் ஜஸ்ட் நம்ம ஒரு ஒர்க்கராக மட்டும் இருந்து எஸ்பிஓ சொல்கிற ஒர்க்கை மட்டும் பண்ணிவிட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த கூப்பன் இன்கம்க்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா, ஆகஸ்ட், செப்டம்பர் அண்ட் அக்டோபர் இந்த 3 மந்த்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா 7,000 அப்படின்னு நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டில் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அது ஆஃப்டர் 3 மந்த்ஸ் கழித்து உங்களுக்கு ரிட்டனும் வரும். ஓகேங்களா? அந்த ரிட்டன் எப்படி வரும் அப்படின்னா, நம்மளுக்கு கிடச்சிருக்கிற அந்த கூப்பன் நம்ம சேல் பண்ணுற மூலிமா நம்மளுக்கு 1,000 rupees எக்ஸ்ட்ராவாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஆகஸ்ட் மாதம் கட்டுற அந்த 7,000க்கு செப்டம்பர், அக்டோபர் போக நவம்பர் மாதம், அதாவது 3 மந்த்ஸ் முடித்து நம்மளுக்கு திரும்ப ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம அந்த 3 மந்த்ஸ் மட்டும் நம்ம கட்டாயம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட விருப்பம் தான், நம்மளுக்கு இஷ்டம்தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், இல்லைனாலும் நம்ம விட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், அதாவது இந்த கூப்பன் இன்கம்குள்ளே வரதுக்கு விருப்பம் உள்ளவங்க வரலாம். ஓகேங்களா? ஆனால் ஒன்ஸ் நம்ம வந்துட்டோன்னா 3 மந்த்ஸ் நம்ம தொடர்ந்து பேமெண்ட் கட்டுற மாதிரி தான் வரும். ஓகேங்களா? தொடர்ந்து 3 மாதம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்ப நம்மளுக்கு ரிட்டன் 3 மாதம் கழித்து அதே ரொட்டேஷனில் நம்மளுக்கு 8,000 நம்மளுக்கு ரிட்டன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த கூப்பன் இன்கம்மை நம்மளே யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் யூஸ் பண்ணலாம், இல்லை நம்மளுக்கு வேறு யார்த்துக்கு சேல் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சேல் பண்ணலாம். அந்த சேல் பண்ணுற ஆப்ஷனுக்கும் பார்த்திங்கன்னா சங்கர் சார் ஃபுல் அண்ட் ஃபுல் தெளிவாக நான் சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் நோட்டீஸ் போர்டில் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் தென் நம்ம அந்த கூப்பன் கோட் வச்சு நம்ம ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு ரிவார்ட் பாயிண்ட் மூலிமா நம்மளுக்கு அமௌண்ட் வரும் அப்படிங்கிறத பற்றியும் சங்கர் சார் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் ஆடியோ கேட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் இந்த கூப்பன் இன்கம் அக்செப்ட் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுறவங்களுக்கு என்னென்ன மாதிரியான சேலரி அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஏற்கனவே எவ்வளோ சேலரி சொல்லியிருந்தாங்களோ சேம் அதே சேலரி தான் சொல்லியிருக்கிறாங்க. ட்ரைனிங் பீரியடுக்கு 2 பிளானுக்கு 3,500, ஒரு பிளானுக்கு 2,000 சொல்லியிருக்கிறாங்க. ஆஃப்டர் ட்ரைனிங் பீரியட் 2 பிளானுக்கு 15,000, ஒரு பிளானுக்கு 10,000 சொல்லியிருக்கிறாங்க. இதில் எந்த ஒரு சேஞ்சும் பண்ணலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து தான் நம்ம கூப்பன் இன்கம் அக்செப்ட் பண்ணாமல் நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தால் எவ்வளோ இன்கம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் அண்ட் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சருக்கு பார்த்திங்கன்னா பர் மந்த்துக்கு 1,000 rupees தராங்க. இது ட்ரைனிங் பீரியடுக்கு. மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கருக்கு 500 பர் மந்த் தராங்க. இதுவும் பார்த்திங்கன்னா ட்ரைனிங் பீரியடுக்கு. ஆஃப்டர் ட்ரைனிங் பீரியடுக்கு பார்த்திங்கன்னா 2 பிளானுக்கு 5,000 பர் மந்த்துக்கு தராங்க. மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கருக்கு மட்டும் 2,500 பர் மந்த்துக்கு தராங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த கூப்பன் இன்கம் அக்செப்ட் பண்ணவங்களுக்கும் பண்ணாதவங்களுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத ப்ரீஃபாக பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா கூப்பன் இன்கம் அக்செப்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறவங்கள சேல்ஸ் டீம் அப்படின்னும், அக்செப்ட் பண்ணாமல் ஒர்க் பண்ணுறவங்கள ப்ரொமோஷன் டீம் அப்படின்னு பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னா, கூப்பன் இன்கம் மூலிமா எஸ்பிஓக்கு நிறைய இன்கம் கிடைக்க போகுது. ஓகேங்களா? ஏன்னா இந்த கூப்பன் நம்ம பர்ச்சேஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணுற மூலிமா அவங்களுக்கு நிறைய வருமானம் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதை சேல்ஸ் டீம் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரொமோஷன் டீமுங்கிறது
அப்படிங்கிறது ஜஸ்ட்டு வந்து நம்ம எஸ்பிஓவையும் அவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுற கம்பெனியை வந்து ப்ரொமோட் மட்டும்தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ வந்து அவங்கள வந்து ப்ரொமோஷன் டீம் அப்படின்னு 2 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இவங்களுக்கெல்லாம் என்னென்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறத குயிக்காக பார்த்துடலாம். டிடிஎஸ் பார்த்திங்கன்னா சேல்ஸ் டீமுக்கு வந்து 15% தான் பிடிப்பாங்க. இதே வந்து ப்ரொமோஷன் டீமுக்கு, அதாவது நம்ம அசெப்ட் பண்ணாமல் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் ஒர்க் பண்ணுற பீப்புள்ஸ்க்கு பார்த்திங்கன்னா 30% பிடிக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்ததான் இந்த வித்ட்ராவல் லிமிட் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேலரி என்ன சொன்னாங்களோ அந்த லெவல் நம்ம வந்து ரீச் பண்ணிட்டோம்னா உடனே நம்ம வித்ட்ரா கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி எப்போ கிரெடிட் ஆகும் அப்படின்னா 10 டேஸ்க்குள்ளே ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து 2 பிளானுக்குமே தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிளான் அப்கிரேட் வந்து ஆகிற வாய்ப்பு உண்டா அப்படின்னா 2 பிளானுக்குமே வந்து பிளானுக்கு அப்கிரேட் ஆகிற வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம வந்து சேலரி வந்து இன்க்ரீமெண்ட்டு உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா சேல்ஸ் டீமுக்கு கண்டிப்பாக சேலரி இன்க்ரீமெண்ட் உண்டு. பட் வந்து ப்ரொமோஷன் டீமுக்கு வந்து இல்லை. இது எதனால் அப்படின்னா சேல்ஸ் மூலிமா மட்டும்தான் ஒரு கம்பெனி வந்து க்ரோத் ஆகும். ஓகேங்களா? ப்ரொமோஷன் மூலிமா வந்து ஜஸ்ட் எல்லாத்துக்கும் தெரியுமே தவிர்த்து ஆனால் வந்து லாபம் வர்றது பார்த்திங்கன்னா சேல்ஸில் தான் அதிகம். ஓகேங்களா? ஸோ சேல்ஸுக்கு வந்து அதிகமாக வந்து இன்க்ரீமெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி நியூ ஜாயினிங்க்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குதானா கண்டிப்பாக 3 வருஷத்துக்கு 100% வந்து எந்த ஒரு வாய்ப்புமே இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுவும் 2 பிளானுக்குமே. ஓகேங்களா? ஸோ இந்த 2 பிளானுக்கும், அதாவது சேல்ஸ் டீமுக்கும் ப்ரொமோஷன் டீமுக்கும் இருக்கக்கூடிய 2 வித்தியாசம் என்னென்னா டிடிஎஸ்லேயும் சேலரி இன்க்ரிமெண்ட் இந்த 2லேயும் பார்த்திங்கன்னா வித்தியாசம் இருக்குது. மற்றபடி சேம் 2க்கும் ஒன்றே தான். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக பார்த்திங்கன்னா எஸ்பிஓவில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா என்னென்னவெல்லாம் பெண்டிங் ஒர்க் இருந்துச்சோ அதுக்கு எத்தனை மெயில் வந்துச்சோ அதுக்கு அவங்க என்னென்னவெல்லாம் சொல்யூஷன் கொடுத்துருக்குறாங்களோ அதை பற்றி டீப்பாக வந்து சங்கர் சார் சொல்லியிருந்தாங்க. அடுத்ததான் நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன கேட்டகரியில் நம்ம வரோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு போல் மாதிரி வைக்க போகிறாங்க. ஸோ வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டும் நோட்டீஸ் போர்டில் எல்லா ஆடியோஸையும் நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் வந்து உங்களுடைய சஜஷன் என்னவோ நீங்கள் என்ன மாதிரி இருக்க விரும்புகிறீங்களோ ஸோ அந்த பிளானை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக இது வந்து பண்ணியே ஆகணும். நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணியே ஆகணும். இந்த மாதிரி சூஸ் பண்ணாத எல்லா ஐடியும் வந்து சஸ்பெண்ட் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து சேல்ஸ் டீமில் இருக்கிறீங்களா அல்லது ப்ரொமோஷன் டீமில் இருக்கிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து பார்த்துட்டு நீங்கள் ஒரு நல்ல முடிவுக்கு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட். நீங்கள் நல்லபடியாக எஸ்பிஓவில் இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.